வணக்கம் மக்களே, வெல்கம் டு சுவை வித் சுமி. இன்னைக்கு நம்ம சாஃப்ட் இட்லி, கிறிஸ்பி தோசை, பொங்கலோட சூப்பரா செட் ஆகிற மாதிரி வீட்டு ஸ்டைல்ல ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் நம்ம வீட்டுல இருக்கிற சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாதிரி நல்ல ஒரு ஆத்தென்டிக் ஃபிளேவர்ல செய்ய போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு காமிச்ச எல்லா பருப்பும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த பருப்பு கூட 4 பல் பூண்டு, 1½ பழம் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அது கூட கொஞ்சமாக சேர்த்துன பெருங்காயத்தூள், கடைசியாக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பருப்புக்கு தேவையான தண்ணியை 1:4 ரேஷியோவில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம். இது பருப்பு கூட நம்ம சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த குக்கருக்கான வெயிட்டை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பருப்பு 5 விசில் வந்துடுச்சுங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு சைடில் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், இந்த மாதிரி தாளிப்பு ஐட்டம் எல்லாத்துக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாம்பார் நல்ல அரோமா உங்களுக்கு கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாங்க. இது கூடவே நம்ம சின்ன வெங்காயமும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு கிளறி விட்டுக்கலாம். நம்ம காயை வேக வைக்கிறதுக்காக தனியாக 1½ டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வணக்கி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணிவிட்டு பீன்ஸும் நம்ம சேர்த்திக்கலாம். காயை 2 கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த காயை வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இது கூடவே நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு எடுத்து காய் கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே நான் 1½ கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நம்ம சேர்த்துட்டு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு இதை எடுத்துக்க போகிறோம். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. நெய்யை ஆட் பண்ணதும் நல்ல கமகமான வாசம் வருதுங்க. இது நம்ம டிஃபன் சாம்பாருக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சாப்பிட மொறுன்னு ஒரு நெய் தோசை போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கிறிஸ்பியான தோசையோட ஹோம் ஸ்டைல்ல செஞ்ச டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாமா?
சாம்பார் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நமக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சில நல்லபடியாவே வந்திருக்கு. அதுவும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுனால டேஸ்ட் இதுல ஒரு படி தூக்கலாவே இருக்குங்க. இந்த மாதிரி சாம்பார் வச்சா நீங்க தோசைக்கு எடுத்துப்பீங்களா இல்ல இட்லிக்கு எடுத்துப்பீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜாலியா சமைச்சிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுங்க. மறுபடியும் இன்னொரு ரெசிபில சந்திப்போம்.